ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் மையம் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டு ரிலேட்டடா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். உங்களோட ரேஷன் கார்டுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும், இல்ல புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கார்டு ரிலேட்டடான குறைகேட்பு கூட்டம் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ மார்ச் மாசத்துக்கான இந்த கூட்டம் வந்து எப்ப நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் ரேஷன் கார்டு ரிலேட்டடா எந்த குறை இருந்தாலும் இந்த கேம்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 90% வந்து உடனுக்குடன் உங்களுக்கான தீர்வு வந்து கொடுப்பாங்க. நம்ம நார்மலா போயிட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டர்லயோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு இந்த மாதிரி கேம்ப் மூலமா நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நம்மளோட சர்வீஸை பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க என்னைக்கு நடக்குது அப்படின்ற இதை பத்தின செய்தியை முழுமையா பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளை குடும்ப அட்டைதாரர் குறைகேட்பு கூட்டம். சென்னையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் சனிக்கிழமை மார்ச் 11ஆம் தேதி மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்கள்ல நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களையுமே இது வந்து நடக்குது. இது சென்னையில வந்து நியூஸ் அப்படின்றனால சென்னை மட்டும் சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்கள்ல நடக்கலையா அப்படின்னா மற்ற மாவட்டங்களையும் நடக்குது. பிப்ரவரி மாசமும் அதே மாதிரி தான் நடந்தது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் மாசத்துக்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னைக்குட்பட்ட 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்கள்ல காலையில மார்ச் 11ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு செய்தல், மாற்றம் செய்தல், புதிய குடும்ப அட்டை, நகல் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தல் உள்ளிட்ட சேவைகளை இந்த முகாம்ல பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நியாய விலை கடைகள்ல அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கு நேர்ல போக முடியாத சீனியர் சிட்டிசன் அண்ட் டிசபிலிட்டி பர்சன்ஸ் வந்து அங்கீகார சான்று வந்து முகாம்லேயே நீங்க வந்து வாங்கிக்கலாம். மேலும் பொது விநியோக கடைகள்ல செயல்பாடுகள் குறித்தும் தனியார் சந்தையில விற்கப்படக்கூடிய பொருள்கள் அல்லது சேவை குறைபாடுகள் குறித்து உங்களோட புகார்களையும் இங்க வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டைதாரர்கள் இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டு ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தேவையான சர்வீசஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் இந்த செய்தி இல்ல சொல்லியிருக்க முக்கியமான விஷயமா இருக்கு. அதே போல இன்னொரு செய்தித்தாள வெளியான சேம் அதே செய்தி தான். நாளைக்கு வந்து ரேஷன் கார்டு ரிலேட்டடா இருக்கக்கூடிய பெயர் மாற்றம், பெயர் சேர்த்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் மாசத்தோட இந்த குறைகேட்பு முகாமானது நாளைக்கு நடக்குதுங்க. கண்டிப்பா உங்களோட மாவட்டத்திலையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்க நடக்கும் அப்படின்னா சென்னையில தான் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்கள்ல நடக்குது. ஸோ உங்களோட மாவட்டத்துல அந்த ஆபீஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்றத நீங்க ஆன்லைன்ல ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த ரேஷன் கடையோட அஃபிஷியல் வெப்சைட்ல உங்களுக்கான டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல தொடர்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில இருக்கக்கூடிய அந்த மண்டல அலுவலகம் சொன்னாங்க இல்லையா, அது மட்டும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து துணை ஆணையர் அலுவலகங்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு இருக்கும். அடுத்து மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட இடத்துக்கு எந்த வருமோ அதுக்கு நீங்க போயிட்டு உங்களோட கரெக்ஷனுக்கான அப்ளிகேஷனை நீங்க சப்மிட் பண்ணலாம். இதுல மாவட்டங்கள் வைஸ் அவங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எங்க இருக்கு அப்படின்றத. அப்புறம் அதோட கான்டாக்ட் நம்பர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துல உங்களோட ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க போனீங்கன்னா கரெக்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க வந்து கரெக்ஷன் ஏதாவது ரேஷன் கார்டுல பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா உங்களோட ரேஷன் கார்டு அப்டேட் ஆயிருக்கு, உங்களுக்கு புதுசா ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னும் போது நீங்க வந்து இந்த கேம்ப்லயே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஆன்லைன்ல பண்ணும்போது கார்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. பட் இந்த கேம்ப்ல பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.